இன்றைய பதிவு தஞ்சை கோடியம்மனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிவனின் தலையில் கங்கை மனைவியாக இருப்பதை எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் திருத்தலத்தில் பார்வதியின் தலையில் சிவபெருமான் நீர் வடிவத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. அதனால தான் இத்திருத்தலத்தில் சிங்கம் வாகனமாக இல்லாமல் நந்தி வாகனமாக இருக்கதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சன் என்ற அரக்கன் இந்த இடத்த மிகவும் துன்புறுத்தி வந்ததாகவும், அம்மன் அவனை வதம் செய்ய முயற்சித்த போது அவன் தொடர்ந்து உயிர்ப்பித்ததாகவும், கோடி முறை அம்மன் அவனை வதம் செய்ததாகவும், அதனால் இந்த அம்மனுக்கு கோடியம்மன் என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. அரக்கனின் வேண்டுதலுக்கிணங்க தஞ்சன் என்ற இந்த ஊருக்கு புராண பெயர் இருந்ததாகவும், காலப்போக்கில் அது தஞ்சாவூர் என்று மருவி இப்பொழுது தஞ்சாவூர் என்ற பெயரோடு இந்த நகரம் அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோடியம்மனுக்கு பூஜைகள் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் அருகில் உள்ள ஆனந்தவல்லி உடனுரை தஞ்சபுரீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் ஸ்தலத்துக்கும் ஒரே நேரத்தில் பூஜை நடப்பதாக சொல்லப்படுது. இதை பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற பதிவுகளை பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்ட் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற